தாய்நாட்டின் உருவம் அவளுக்கு வேறு தினசாக தெரிந்தது. எங்கு திரும்பினாலும் கொள்ளை, கொலை, கற்பழிப்பு என்பது போல பயங்கரமான உண்மைச் சம்பவங்கள் பல கதை போல சம்பந்தப்பட்டவர்களுடைய படத்துடன் வெளியிடப்பட்டிருப்பதை படித்தபோது அவள் மிகவும் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு விட்டாள். இப்படித்தான் அவளது நாட்டிலும் உள்ள கலர் டிவியில் கோஜாக், சைமன் டெம்ப்ளர், வேர் வுல்ஃப் இன் வாஷிங்டன் என்ற சில கதைகளை பார்த்துவிட்டு இரவு நேரத்தில் டிவியை மூடிவிட்டு குளியல் அறைக்கு முகம் கழுவி இரவு உடை அணிய செல்லும்போது அவளுக்கு ரொம்பவும் பயமாக இருக்கும். வெண்டிலேட்டர் வழியே யாரோ ஒருவனின் தலை தெரிவது போன்ற ஒரு பிரமிப்பில் ஒரு சமயம் ஓவென்று அலறி கூச்சலிட்டு அண்ணனது வசவுக்கு ஆளாகி போவாள். நான்சென்ஸ், ஸ்டூபிட், ஒரு சுண்டெலி, அதை பார்த்துவிட்டு இப்படியா கத்துவ? நீ ஒரு நர்ஸ் என்றால் யாரும் நம்ப மாட்டாங்க. காயங்களையும் அதில் வடியும் இரத்தத்தையும் பார்த்து கலங்காமல் இருக்க வேண்டியவள் அண்ணி யசோதா ஏளனமாக இறைந்தாள். பழைய பத்திரிகைகள் தந்த பாதிப்பில் அவள் சில நாட்கள் வேலை தேடும் வேட்டையை கைவிட்டுவிட்டு பொழுதை போக்க இங்கும் அங்கும் வெளியே போய் வந்தாள். காலம் வேகமாக நகர்ந்தது. காசும் கரைந்தது. அவள் உடல் இளைத்து உள்ளம் சோர்ந்து போனது. மறுபடியும் தெம்பையும் துணிவையும் கூட்டிக் கொண்டு இன்னொரு விளம்பரத்தை கண்டுவிட்டு நேர்முகத் தேர்வுக்காக ஒரு நாள் காலை புறப்பட்டாள். பாரிமுனையில் பஸ்ஸிலிருந்து இறங்கி கடற்கரை ஓரமாக இருந்த பெரிய கட்டிடங்கள் நடுவே தெரிந்த தெருவுக்குள் நுழைந்து பத்திரிகை விளம்பரத்தில் கண்டிருந்த முகவரியை தேடிக்கொண்டு குறுக்கே இருந்த ஒரு சிறு தெருவுக்குள் நுழைந்து அருகிலிருந்து இடது பக்கமாக ஓடிய ஒரு சிறு சந்தின் வாயிற்புறத்தை அடைந்தபோது அவளது உற்சாகம் பொடியாகியது. முதலில் பார்த்த இடமாவது புத்தம் புதிய கட்டிடத்தின் மேல் மாடியில் இருந்தது. அண்ணா சாலை அருகே நகரத்தின் வசதிகள் மிக்கதொரு பகுதியில் அமைந்த இடம் இது. எங்கேயோ ஒரு இருட்டு சந்தில் சேச்ச சூழ்நிலையும் சரியாக இல்லை. உள்ளே போனால் திரும்பி வர முடியாது போய்விட்டால் பத்திரிகைகளில் படித்த கதையின் நாயகிகளுக்கு வந்த ஆபத்துகள் அனைத்தும் முன்னால் வந்து பயமுறுத்தவே அவள் ஓட்டமும் நடையுமாக பாரிமுனையை அடைந்து நகர தயாராக இருந்த பஸ்ஸில் மூச்சிருக்க ஏறி உட்கார்ந்து கொண்டாள். இன்னும் சில நாட்கள் வீணாக கழிந்தன. திடீரென்று எதிர்பாராத ஒரு வாய்ப்பு அவள் முன் தானே வந்து நின்றது. தோளில் பையும் கையும் நோட்டு புத்தகமாக ஆஸ்திரேலியன் வாயிலிலே அவளை ஒரு இளம்பெண் சந்தித்தாள். ஒப்பனை பொருட்கள் தயாரிக்கும் ஒரு பிரபல கம்பெனியிலிருந்து அவள் வருவதாகவும் புள்ளி விவரம் தயாரிக்க கிளம்பியிருப்பதாகவும் கூறினாள். அவள் உபயோகிக்கும் ஒப்பனை பொருட்களின் விவரம் கேட்டு அவள் ஒரு வெளிநாட்டு பெண் என்பதை அறிந்ததும் நெருங்கி தோழமையுடன் உறவாடினாள். அவர்களது பிரபல நிறுவனத்தில் காவேரிக்கு ஏன் ஒரு வேலையை ஏற்கக்கூடாது? புள்ளி விவரம் சேகரித்து தந்து ஆலோசனைகள் வழங்கினால் நாள் ஒன்றுக்கு 18 ரூபாய் சம்பளமாக கிடைக்கும். நாள் சம்பளம்தான், மாத சம்பளம் இல்லை. ஆனாலும் வேலை மோசமில்லை என்றாள். காவேரிக்கு முதலில் தோளில் பையும் கையில் நோட்டு புத்தகமும் பேனாவுமாக வீடு வீடாக ஏறி இறங்கி சில வீட்டு தலைவிகளின் வேலை நடுவே கரடியாக நின்று எரிச்சலான வார்த்தைகளை வாங்கி மூட்டை கட்டிக்கொள்ள மனமில்லை. இதென்ன வேலை? சம்பளம் 18 ரூபாய், நாள் கூலி, ஒரு ராண்டும் சில சென்ட்டுகளும். அவள் செய்யும் வேலை பற்றி அவள் நாட்டைச் சேர்ந்த யாராவது கேள்விப்பட்டால் வெட்கத்துடன் முதலில் மறுத்து விட்டாள். நீண்ட யோசனைக்கு பின் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ள முன் வந்தாள். புது தொழில் ராதிகா மூலம் புள்ளி விவரம் சேர்க்கும் வேலை அவளுக்கு கிட்டியது. உண்மையில் அது ஒரு பிரபலமான கம்பெனி தான். அதில் வேலை பார்த்தவர்கள் அவளிடம் மரியாதையாகத்தான் நடந்து கொண்டனர். அவளுக்குத்தான் வீடு வீடாக சென்று கதவை தட்டி இல்லத்தரசிகளிடம் விஷயங்களை சேகரிப்பது பெரும்பாடாக இருந்தது. வாரத்தில் 4 நாட்களுக்கு மட்டுமே வேலை. மாலை அலுவலகத்தில் சேகரித்த சங்கதியை தாளில் எழுதி கொடுத்தவுடன் கணக்கரிடம் சம்பளம் கேட்டு வாங்கி கொண்டு வெளிநடக்க முடிந்தது. தோளில் பையும் கையில் புத்தகமாக ஒரு நாள் அவள் திருவல்லிக்கேணியில் ஒரு பகுதியில் இருந்ததொரு தெருவுக்கு நல்ல வெயிலில் நடந்து போய் கொண்டிருந்தபோது காவேரி என்று யாரோ கூப்பிட்டதை கேட்டு திரும்பினாள். ஆப்பிரிக்காவில் அவர்கள் வசித்த பகுதியில் அடுத்த தெருவில் இருந்த செந்தாமரை அம்மாள் தான் அவளை கூப்பிட்டது. சாதாரணமாக அவள் நாட்டு இந்தியர்கள் டிசம்பர் மாதத்தின் போதுதான் கூட்டம் கூட்டமாக தாய் நாட்டிற்கு கச்சேரி கேட்கவும் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கவும் வருவார்கள். வெயில் காலம் துவங்கிவிட்டதும் யாரும் தாய்நாட்டு பக்கம் தலை நீட்ட மாட்டார்கள். வெயிலை கண்டால் அத்தனை பயம். என்னம்மா காவேரி, அண்ணனோட கோவிச்சுக்கிட்டு நீ ஊரை விட்டு இங்கே வந்துட்டியாமே, வேலையை கூட விட்டுட்டியா? ஆமாம், இது என்ன பை? இந்த ஊரில் வந்து சோப்புத்தூள் விற்கிற வேலையில சேர்ந்திருக்கிற? அட கஷ்டகாலமே, உங்கள் அண்ணன் காதில் பட்டால் வெக்கம் தாங்காமல் அது தற்கொலை செஞ்சுக்குமே. படபடவென்று பேசியபடி வியர்வை படிந்த தன் முகத்தை வைத்து அவளது முகத்தில் அழுத்தி கன்னம் கனிய முத்தமிட்டாள் செந்தாமரை அம்மாள். அடக்கடவுளே, செந்தாமரைக்கு உண்மை தெரிந்தால் போதுமே, டர்பன் நகருக்கே நாளை செய்தியை காற்றின் மூலம் ஒளிபரப்பி விடுவாளே. வம்புக்காரி என்று பிரசித்தமான இவளிடமாகப்பட்டுக் கொள்வது?
காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது என்பாங்களே சௌந்தரி அண்ணி, அதுபோல 6000 மைலுக்கு அப்பால் வந்தும் இங்கேயுமா இவள் வாயில் விழுந்து புரளணும்? கலங்கி போனாள் காவேரி. புள்ளி விவரம் சேகரிக்கும் வேலை தற்காலிகமானது. எனவே ஒரே வாரத்தில் வேலை முடிந்ததும் அந்த நிறுவனத்தார் நாள் சம்பளத்தை கணக்கிட்டு கொடுத்து அனுப்பிவிட்டனர். மறுபடியும் காவேரி நல்ல வேலையை தேடும் மும்முரத்தில் கொளுத்தும் வெயிலில் பஸ்ஸிலும் ஆட்டோவிலும் அலைந்து கொண்டிருந்தாள். கையிருப்பு வேகமாக குறைந்து கொண்டு வந்தது. உடலும் மனமும் சோர்ந்து போயின. ஆப்பிரிக்காவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் யாரையாவது சந்திக்க நேர்ந்துவிட்டால், அதுவும் மிகவும் தெரிந்தவர்களை சந்திக்க நேர்ந்துவிட்டால், அவர்கள் ஊருக்கு திரும்பியதும் முதல் வேலையாக அவளை பற்றி பேச தயங்கவே மாட்டார்கள் என்ற அச்சம். காவேரியை பார்த்தேன். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு நெருக்கமான தெருவில் குடை கூட இல்லாமல் வெயிலில் நடந்து போயிட்டு இருந்தா. இப்போ நீ அவளை பார்த்தா அடையாளம் கூட கண்டுக்க முடியாது. துரும்பா இழைச்சி கருத்து போய் ஒரு பரதேசியை போல ரொம்பவே மாறிவிட்டுருக்கா. ஆமாம், கை நிறைய சம்பளம் கிடைச்ச நர்ஸ் வேலையை விட்டுட்டு இவ எதுக்காக தாய்நாட்டில் போய் இப்படி தெரு தெருவா அலையிறா? இதில் என்னவோ சூட்சமும் இருக்கு. இப்படி ஒரு கதை நெருப்பாக பரவிவிடும். தாமோதரன் அவைகளை பற்றி கேள்விப்பட்டால் நினைத்து நினைத்து கலங்கி போன காவேரி தெருவில் சற்று தூரத்திலே வெளிநாட்டவர்களது கும்பலை கண்டுவிட்டாள். அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து வருகிறார்களா, இலங்கை தமிழர்களா, மலேசியாவிலிருந்து வந்தவர்களா என்று ஆராயக்கூட நேரமின்றி தலை மீது புடவையை முக்காடாக இழுத்து போட்டுக்கொண்டு வேறு திசை பக்கம் வேகமாக நடக்க விட்டாள். அன்றாடம் வெளிவந்த பத்திரிகைகளில் தேவை என்ற விளம்பரங்கள் பத்தி பத்தியாக வெளிவந்தன. அருகில் சென்று விசாரித்தபோது இடமில்லை என்று சில இடங்களில் தெரிவித்தனர். இன்னும் சில இடங்களில் அவளுக்கு அந்த வேலையை ஏற்க தகுதிகள் இல்லை என்று கூசாது இடித்து சொல்லி அனுப்பிவிட்டனர். தாய்நாட்டில் படித்தவர்களுக்கு உழைக்க தயாராக இருக்கும் இள வயதினருக்கு வேலை கிடைப்பது இத்தனை ஒரு கடினமான காரியமா? படித்திருந்தும் பட்டங்கள் பெற்றிருந்தும் வேலை கிடைக்காத கொடுமையினால் பட்டினியையும் பசியையும் நீடித்து சகித்து கொள்ள இயலாத இளைஞர்கள் கூட்டம் வன்முறை செயல்களில் ஈடுபட்டு விடுகின்றனரோ? நல்லவர்களாக தன்மானம் உள்ளவர்களாக வாழ நினைப்பவர்களை கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற குற்றங்களில் இறங்க செய்வதற்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒரு முக்கிய காரணமோ? ஒழுக்கமுடையவர்களாக வாழ விரும்பும் பெண்களையும் வேலையில்லாத கொடுமை அசிங்கமான தொழிலில் ஈடுபடுத்தி அவலப்படுத்தி விடுகிறதோ? அவள் வசித்த நாட்டில் வேலைக்காக அவள் இப்படி நாள் முழுவதும் நாய் போல வெயிலில் அடிபட்டு ஏளன வார்த்தைகளை விழுங்கி கொண்டு ஏமாற்றத்துடன் திரிய தேவையே இருந்திருக்காது. நர்ஸ் பயிற்சிக்கு படிக்காதவளாக இருந்தாலும், ஹைஸ்கூல் படிப்பை கூட முடிக்காதவளாக இருந்தாலும், ஏதாவது ஒரு தொழிற்சாலையில் வார கூலிக்கு நல்லதொரு வேலை கிடைத்துவிடுமே. வாரம் முழுவதும் வேலை பார்த்துவிட்டு வெள்ளிக்கிழமை மாலை கிடைக்கும் சம்பளத்திலே வீட்டு செலவையும் சமாளித்து கொண்டு அழகாக உடுத்த விதவிதமான துணிகளை வாங்கி பீரோவில் அடுக்கிக் கொள்ளலாம். வார இறுதியில் கிடைக்கும் சனி, ஞாயிறு என்ற 2 ஓய்வு நாட்களை எத்தனை சுகமாக கழிக்கலாம். காரில் பல மைல்கள் பெட்ரோலை தண்ணீராக ஊற்றிக்கொண்டு டிரைவ் போய் வரலாம். கடற்கரையில் தோழிகளுடன் சமுத்திர ஸ்நானம் செய்து பிக்னிக் செய்யலாம். சனிக்கிழமை காலை ஒரு தமிழ் படமும் இரவு ஒரு ஆங்கில படமும் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வைத்தியநாதர் கோவில் கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு உற்சாகமாக பாடிவிட்டு பொங்கலும் பாலும் பிரசாதமாக பெற்றுக்கொண்டு தோழிகளுடன் பேசி மகிழலாம். கடைத்தெருவில் கண்ணாடியில் வைத்திருக்கும் அலங்கார பொருட்களை இரவு சாப்பாட்டிற்கு பின் போய் விண்டோ ஷாப்பிங் செய்யலாம். இன்னும் எத்தனையோ வழியில் அந்த 2 நாட்களையும் இனிமையாக கழிக்கலாம். ஆனால் தாய்நாட்டில் ஓய்வு நாட்கள் வருகின்றனவே என்று அவள் கவலைப்பட்டாள். ஹாஸ்டலில் உள்ள மற்ற பெண்கள் குளியல் அறையை அடைத்துக்கொண்டு லேசில் வெளிவராது அவளை காக்க வைத்தனர். சாப்பாட்டு அறையிலும் தோட்டத்திலும் கும்பலாக உட்கார்ந்து சலசலவென்று பேசினர். காது செவிவிடாகும்படி டிரான்சிஸ்டர்களை கத்தவிட்டனர். யாருடனும் நெருங்கி தோழமை கொள்ளாதது காரணத்தாலும் வெளிநாட்டுக்காரி என்கிறதுனாலும் அவளை கண்டு மற்றவர்கள் ஒதுங்கி போயினர். தோழிகள் என்று அவளுக்கு யாருமே அங்கு ஏற்படவில்லை. அதன் பயன் தனிமை, மிக கொடுமையான தனிமை. வேலை இல்லை என்ற பயங்கர உணர்வு, கை காசு கரைந்து கொண்டு வருகிறதே என்ற அச்சம். அன்று இரவு உறக்கமின்றி அவள் படுக்கையிலே கட்டை போல உடலை கிடைத்து கொண்டு கூரை முகட்டை பார்த்தபோதுதான் அந்த யோசனை அவளுக்கு தோன்றியது. சென்னை என்ன அவளது முப்பாட்டின் ஊரா? ஏன் தொடர்ந்து இங்கேயே தங்க வேண்டும்? தமிழ்நாட்டின் வேறு மாவட்டங்களை பார்க்க வேண்டாமா? மதுரை, கோயம்புத்தூர், சேலம் போன்ற முக்கிய நகரங்களை சுற்றி பார்த்து வர அவள் ஏன் ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது? இந்த நகரங்களில் ஒரு சமயம் வேறு ஒரு நல்ல ஆசிரமம் கிடைத்துவிட்டால் அங்கேயே தங்கிக் கொள்ள முயற்சி செய்யலாமே. ஒரு சமயம் அங்கே ஏதாவது கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைத்தாலும் கிடைக்கலாமே.
சென்னையிலேயே தங்கிக் கொண்டு ஹாஸ்டலுக்கு தண்டமாக செலவிடுவதை விட அவள் சுற்றுலா கிளம்புவதுதான் சரி. இதற்கிடையில் அவள் இன்னொரு காரியமும் செய்தாக வேண்டும். சுற்றுலாவுக்கு போன இடத்தில் ஒரு நல்ல வேலையோ அல்லது தங்கி வாழ ஒரு அமைதியான ஆசிரமமோ கிடைத்துவிட்டால் அங்கிருந்து அவள் தன் நர்ஸ் வேலையை பற்றி ஒரு முடிவு செய்து வேலை செய்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டியது அவசியம். அவள் எடுத்துக்கொண்ட லீவு நாட்கள் வேகமாக ஓடி கரைந்து கொண்டிருந்தன. மேலே தொடர்ந்து சம்பளமில்லாது இன்னும் 6 மாதம் லீவு தேவை என்று எழுதி போட்டால் 1 வருஷ காலத்திலே ஓரளவு தமிழ்நாட்டின் வாழ்க்கையும் போராட்டங்களும் பழகிவிடும். மனதுக்கு பிடித்த ஒரு ஆசிரமம் கிடைத்துவிட்டால் அவள் ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம். அடுத்த நாள் காலை உணவிற்கு பின்னர் அவள் சந்திரசேகரரை பார்க்க அலுவலக அறைக்கு சென்றாள். முன்பணமாக 3 மாதத்திற்கு ஒட்டுமொத்தமாக காசை வாங்கி கொண்டு விட்ட திருப்தியில் மனிதன் அவளை கண்டதும் மலர்ந்த முகத்துடன் வரவேற்றார். இன்னைக்கு எந்த கம்பெனிக்கு வேலை தேடி போறாப்புல? அறியும் ஆவலில் கேட்டார். சென்னையிலேயே தங்கி ரொம்பவும் அலுத்து போய்விட்டது. அதனால தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க ஆவலாக இருக்கு. அது சம்பந்தமாக சில டிராவல் ஏஜென்ட்டுகளை சந்தித்து விசாரித்து விட்டு வர நினைக்கிறேன். சந்திரசேகரர் சட்டென்று முகம் சுருங்கி போனார். தொண்டையை கனைத்து கொண்டார். 2 வாரம் அல்லது 3 வாரம் வெளியே சுற்றுலாவுக்கு போக நேரிடும். அதுவரையில் என் பெட்டி முதலியவற்றை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லத்தானே வந்தீங்க? மெல்ல கேட்டார். இல்லை சார், வெளியே நான் கிளம்பினால் திரும்பி சென்னைக்கு வரும் யோசனை இல்லை. அப்படியே சேலம், கோயம்புத்தூர் போன்ற ஏதாவது ஒரு பெரிய டவுனில் தங்கி வேலை தேடிக்கொள்ள பிரியப்படுகிறேன். அதனால் ஹாஸ்டலுக்கு சேர வேண்டியதை கட்டிவிட்டு மீதியை திரும்ப வாங்கி கொண்டு நாளை மறுநாள் புறப்படலாம் என்று யோசிக்கிறேன். சந்திரசேகரின் முகம் கடுமையாகியது. ஆனாலும் வழக்கமாக பற்கள் தெரியும் மெல்லிய சிரிப்பை உதிர்த்தார். டிராவல் ஏஜென்ட்டுகளை சந்தித்து பயணத்திற்கு வேண்டியதெல்லாம் முடித்துக்கொண்டு பின்னர் வாருங்கள், கணக்கை தீர்த்து கொள்ளலாம் என்றார் அதட்டும் குரலில். ஆமாம், இந்த மனிதருக்கு ஏன் திடீரென்று கோபம் வருகிறது? அப்படி என்ன தவறான சங்கதியை சொல்லிவிட்டோம் என்று எண்ணியபடி வெளியே புறப்பட்டாள். பத்திரிகையில் அவள் படித்த விளம்பரத்தை கண்டு அண்ணா சாலையில் இருந்ததொரு டிராவல் ஏஜென்சியை அணுகினாள். தென்னாட்டு சுற்றுப்பயணமா? பஸ்ஸில் போய் சரிப்பட்டு வராது. அமைதியாக இடங்களை பார்க்க வேண்டுமென்றால் 4-5 பேர் அடங்கிய கூட்டத்தோடு போவதுதான் நல்லது. இன்னும் 2 தினங்களில் அவர் ஒரு அம்பாசிடர் டூரிஸ்ட் டாக்ஸிக்கு ஏற்பாடு செய்து அதில் 4 பெண்களை க்ஷேத்ராடனத்திற்கு அனுப்பப் போகிறார். அவளுக்கு மறுப்பு இல்லை என்றால் 5வதாக அவள் கலந்து கொள்ளலாமே. ஒரு கணம் காவேரி கவலையுடன் மௌனமாக அந்த அலுவலரை வெறித்தாள். ஆப்பிரிக்காவிலிருந்து வருகின்ற பயணிகள் இப்படித்தான் 4-5ஆக பிரிந்து ஒரு டூரிஸ்ட் டாக்ஸி வைத்துக்கொண்டு ஊர்களையும் கோவில்களையும் சுற்றி பார்க்க கிளம்புவது வழக்கம். அவளது நாட்டிலிருந்து, அதுவும் டர்பனிலிருந்து வந்திருக்கும் கும்பல் ஏதாவது ஒன்றில் அவள் மாட்டிக்கொண்டு விட்டாள். எல்லோரும் நல்லா படித்தவங்க, உத்தியோகம் பார்க்கிற பெண்கள். 3 பேர் பம்பாயைச் சேர்ந்தவங்க, ஒரு அம்மா டெல்லியிலிருந்து வராங்க. எல்லோரும் தமிழ் பெண்கள். நான் அமர்த்த போகும் டாக்ஸிக்காரர் ரொம்ப நல்ல மனிதர். நல்ல காரா பார்த்து, நல்ல டிரைவரா பார்த்து அனுப்புவார். அனுபவமிக்க டிரைவருக்கு உங்களை எல்லோரையும் எங்கே கொண்டு போய் தங்க வைக்கிறது, எந்தெந்த இடங்களை பார்க்க உதவுவது என்று தெரியும். நீங்க பயப்படாம கிளம்பலாம். அவளுக்கு தெரிந்தவர்கள், அவள் ஊர் பெண்கள் யாரும் இல்லை என்ற செய்தி அவளுக்கு நிறைய தெம்பை கொடுத்தது. ஒரு சின்ன கூட்டத்தில் ஊரை சுற்றி பார்ப்பது எளிது. பஸ் கொண்ட மட்டும் உள்ள ஒரு பெரிய கோஷ்டியுடன் கிளம்பினால் ஊர்களை நிதானமாக பார்க்க இயலாது. போய்விடலாம். பலவும் எண்ணி அவர் கொடுத்த விளம்பரத்தாள்களை நின்று நிதானமாக படித்தாள். அந்த சுற்றுப்பயணத்தில் அவர்கள் எந்தெந்த ஊர்களுக்கு போகப் போகிறார்கள், எத்தனை நாள் பிடிக்கும், என்ன செலவாகும் என்று அவர் விரிவாக அவளுக்கு எடுத்துரைத்த போது கொஞ்சம் பயந்து விட்டாள். அவள் கணக்குக்கு குறைந்தது 2000 ரூபாய் பயணத்திற்கு கட்ட வேண்டி வரும். மற்றபடி சாப்பாடு இதர செலவுகளை அவரவர் ஏற்க நேரும் என்றார் அந்த மனிதர். அவளிடம் எஞ்சி இருந்தது 2000 ரூபாய் தான். பயணத்திற்கு சம்மதப்பட்டால் டாக்ஸிக்கு உண்டான 2000ஐ முதலில் கட்டிவிட வேண்டும். ஒரு சமயம் பயணச் செலவு குறைவாக இருந்தால் மீதியை திருப்பி தந்து விடுவார்கள். கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நாம் தந்துவிட வேண்டும். புன்முறுவல் அளித்தார். இனி யோசித்துக்கொண்டு தண்ட செலவு செய்த வண்ணம் சென்னையிலேயே தங்கியிருப்பதில் பயன். இக்கதையின் தொடர்ச்சி இன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும்.